ராமராமா பிருகுவாசரா வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மார்ச் மாதம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி சுக்லபக்ஷ நவமி திதி பகல் 12:34 வரை, பின்பு தசமி திதி. புனர்வசு நட்சத்திரம் மாலை 5:32 வரை, பின்பு புஷ்ய நட்சத்திரம். அதிகண்ட யோக கௌலவ கரணம். இன்னைக்கு மகா புண்ணிய காலம் ஸ்ரீராம நவமி. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று ஸ்ரீ ராமநவமி. இந்த நாளில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன? ராமோ விக்கிரகவான் தர்மः ராமோ ராமோ ராமகிதி பிரதானாம் பவன் கதாः ராமராஜ்யம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படின்னு தர்மமே ராமச்சந்திரனாக அவதாரம் பண்ணிட்டு சக்கரவர்த்தி திருமகன் சீதாபதி தசரதகுமாரன் புண்ணியஸ்லோகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணதான மகா புண்ணிய காலம் ஸ்ரீ ராமநவமி. தேசத்துல ஒவ்வொரு மனுஷனும் ராமநவமியை கொண்டாடணும். ராமர் இல்லை அப்படின்னா தர்மம் இல்லை. அவதாரம் பண்ணி பிதிருவாக்கியத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணும், சத்தியசந்தனாக எப்படி இருக்கணும், ஏகபத்னி விரதனாக ஒருவனால வாழ முடியுமா? வாழ்நாள் முழுவதும் ஏகபத்னி விரதனாக மனசால கூட பிற ஸ்திரீய நினைக்காம அப்படி ஒரு சத்தியசந்தனாக, ஒரு தீர புருஷனாக, பராக்கிரமசாலியாக, தயாளுவாக, கிருபாளுவாக, கருணாமூர்த்தியாக இப்படி வாழ்ந்ததான தர்மஸ்வரூபியான ஒரு தெய்வம் ஸ்ரீராமன் என்கிற தெய்வம். பெயர்பட்ட தெய்வத்தை பூஜிக்க வேண்டியதான நாள் இந்த ராமநவமி. ராமநவமி அன்னைக்கு கட்டாயம் ராமநாமாவை ஜபிக்கணும். நீர்மோர் பானகம், விசிறி இதெல்லாம் தானம் பண்ணுவா ராமநவமி அன்னைக்கு. ராமனுக்கு பூஜை பண்ணி மத்தியான காலத்துல ராமநவமி பூஜையை பண்ணி நிறைய நீர்மோர் பானகம் பண்ணி ராமனுக்கு நைவேத்தியம் பண்ணி ராமாயண சரித்திரம், அதாவது ராமாயணத்துல வரக்கூடியதான ராமாவதார கட்டம் அதை பாராயணம் பண்ணி ராமனுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் போஜனம் பண்ணி வச்சு நிறைய நாமாக்களை சொல்லி உற்சாகமா ராமநவமியை கொண்டாடி நீர்மோர் பானகங்கள்லாம் ஏழைகளுக்கெல்லாம் தானம் பண்ணி இப்படி ராமநவமியை கொண்டாடுறது. நாமும் முடிந்த அளவு ராமனை ஆராதித்து ஏதோ ஒரு தர்மத்தையாவது நாம் கடைபிடிக்க வேண்டும். ராமன் சரித்திரத்திலிருந்து ராமன் அத்தனை தர்மத்தையும் கடைபிடித்தார். நாம் ஒரே ஒரு தர்மத்தையாவது கடைபிடிக்கிறேன்னு ஆரம்பிக்கணும். பொய் சொல்ல மாட்டேன் இனிமேல் அப்படின்னு ஒரு தர்மத்தை எடுத்துக்கணும். ராமநவமி அன்னியிலிருந்து நான் பொய் கூற மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இப்படி ஏதோ ஒரு தர்மத்தையாவது எடுத்துண்டு நாம் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். ராமராமா.